சப்போஸ் எனக்கு ஷோல்டர் வந்து ஒரு 2.25 போதும் அப்படின்னா அந்த 2.25 பிளஸ் 3/4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா 3.5 இன்ச் வரும். இந்த 3.5 இன்ச் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கணும். மீதி எவ்வளவு வந்தாலும் எனக்கு நெக் ஓகே தான் அப்படின்னா நீங்க ஷோல்டரை வந்து 2.25 வேணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க 3.25 வச்சு, இப்ப இதுதான் என்னுடைய கழுத்தினுடைய அளவு. இப்ப இதே அளவு தான் 3.25 வருது. இந்த அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தினுடைய உயரம் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம இதுல போட்டுக்கலாம். இன்னொரு ரவுண்ட் ஷேப் வரும். நல்லா இப்படி திருப்ப திருப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸாவே வந்துட்டு இருக்கும். மேம் இந்த கழுத்து அகலம் சொன்னீங்களா மேம்? கழுத்து 3 இன்ச் வைக்கணும்னு. ஆமா. அப்ப வந்து எனக்கு 3 இன்ச் வேணும்னா நான் 2.25 வச்சு வெட்டணுமாங்க மேம்? ஆமாங்க. இப்போ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இத போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பிளவுஸோட ஃபினிஷிங் என்ன வருது அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆர்ம் ஹோல் 8 இன்ச். டாட் லைன் அத ரிப்பீட் பண்ணுங்க. இதுங்களா? ஆமா. அந்த டாட் லைன்ல நீங்க கனெக்ட் பண்ணிர கூடாது. நம்ம வெயிஸ்ட் ரவுண்ட் எங்க வருதோ அதோட நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இது ஆல்ரெடி இங்க வந்து நம்ம இங்க இதுக்கு வந்து நம்ம டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ மெஷர் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு 7.25 தான். ஏன்னா இந்த லைன் வந்து நமக்கு நம்ம ஸ்டிச்சிங்ல போயிடும். அப்ப 7.25 தான் இதுல இருக்கும். அப்போ 1.5 இன்ச் இந்த பக்கம் இருக்க சீம் அலவன்ஸ் தான் நமக்கு இங்கேயும் வரணும். இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரணும். ஓகேங்களா? இப்ப இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் சைடு. ஷோல்டர்ல என்னன்னா இப்ப எனக்கு நெக்கு வந்து 3 இன்ச் வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா 3 இன்ச் நான் இங்க மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இங்க எவ்வளவு ஷோல்டர் இருக்கோ அது அப்படியே எனக்கு கிடைச்சிரும். சப்போஸ் எனக்கு ஷோல்டர் வந்து ஒரு 2.25 போதும் அப்படின்னா அந்த 2.25 பிளஸ் 3/4 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்னா 3.5 இன்ச் வரும். இந்த 3.5 இன்ச் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிக்கணும். சப்போஸ் எனக்கு கழுத்து வந்து 3 தான் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க 2.25 தான் மார்க் பண்ணும். ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் வந்து என்ன ஆகும்னா துணியில தச்சிருவோம். அதனால இங்க கழுத்தினுடைய அகலம் 2.25 வேணும் அப்படின்னா நீங்க 2.5 இன்ச்ல மார்க் பண்ணும். 3 இன்ச் வேணும் அப்படின்னா 2.25, அதாவது இந்த 1/4 இன்ச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தேவைப்படும் சீம் அலவன்ஸ். அதனால அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஆனா ஷோல்டர் வந்து எனக்கு 2.25 வேணும். மீதி எவ்வளவு வந்தாலும் எனக்கு நெக் ஓகே தான் அப்படின்னா நீங்க ஷோல்டரை வந்து 2.25 வேணும் அப்படின்னா இதுல வந்து நீங்க 3.25 வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஷோல்டருக்கு சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு தின் ஷோல்டர் வேணும் அப்படின்னா 2 பிளஸ் 3/4, 2.25 பிளஸ் 3/4, எதுவா இருந்தாலும் அந்த 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 பிளஸ் 3/4 இப்படி எவ்வளவு வேணாலும் நீங்க சேர்த்துக்கிட்டே வரலாம். இந்த 3/4 இன்ச் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே மாதிரி பர்மனண்டா இருக்கும். இந்த ஷோல்டருடைய அகலம் பாத்தீங்க அப்படின்னா 2 வைக்கலாம், 2.25 வைக்கலாம், 2.5 வைக்கலாம், 3 வைக்கலாம். ஓகேங்களா? இது உங்க விருப்பம் தான். அப்போ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப எனக்கு 2.25 ஷோல்டர் அப்படின்னா இந்த 2.25 கூட இங்க 1/2 இன்ச் வந்து தைக்கிறதுக்காக போயிடும். அதுக்கப்புறம் 2.25, 3 இந்த மாதிரி வரும். சரிங்களா? நீங்க எப்ப ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணனாலுமே உங்களுக்கு என்ன ஷோல்டர் தேவையோ, அதாவது பினிஷிங்கா போடும்போது உங்களுக்கு என்ன அளவு தேவையோ அது கூட 3/4 இன்ச் மார்க் பண்ணி நீங்க ஆர்ம் சைட்ல இருந்து, அதாவது நெக் சைட்ல இருந்து இல்ல, நீங்க ஷோல்டரை டிசைட் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவுதான் ஷோல்டர் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஷோல்டர் சைட்ல இருந்து வைங்க. எனக்கு நெக் இவ்வளவுதான் வேணும், இதே அகலம் தான் நான் வைக்க போறேன் அப்படின்னா நீங்க நெக் சைட்ல இருந்து வைங்க. இந்த ரெண்டுக்குமே இது எப்படி வேணாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதுல வந்து அரை இன்ச்சு சீம் அலவன்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து மெஷர் பண்ண 2.5, 2.25 இது வைக்கும் போது எனக்கு 2.25 அளவு ஷோல்டர் கிடைச்சிரும். இப்ப இதுதான் என்னுடைய கழுத்தினுடைய அளவு. இப்ப இதே அளவு தான் 3.25 வருது. இந்த அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தினுடைய உயரம் எவ்வளவு அப்படிங்கறத நம்ம இதுல போட்டுக்கலாம். இங்க லைட்டா ஒரு 1/4 இன்ச் நீங்க இப்படி வைடு கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம்.
இல்ல எனக்கு க்ளோஸா இருந்தா ஓகே தான் அப்படின்னாலும் நீங்க இந்த லைன் போடும்போது எப்பவுமே கொஞ்சம் வைடா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்ப இதுலதான் வந்து நம்ம பேக் நெக்க வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். நீங்க இந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு வச்சா என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சீம் அலவன்ஸ் விடல அப்படின்னா 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். 9.5 பிளஸ் 1/2 10 இன்ச்சு. இதுலதான் நம்ம நெக் வந்து மார்க் பண்ண போறோம். இதுல என்ன நெக் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரெடியா 2.25 இன்ச்சு ஷோல்டர் கிடைக்கும். கழுத்தினுடைய அகலம் பாத்தீங்கன்னா ரெடியா எனக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். மீதி எல்லாமே நமக்கு இதுல போயிடும். ஆம்ஹோல் பாத்தீங்கன்னா 8 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இதுவே நான் தையல் இங்க வரும்போது இதுதான் நமக்கு அளவு. அப்ப இதை நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச்சு வரும். இதை நம்ம மெஷர் பண்ணும்போது 8.5 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆம்ஹோலுக்கு தேவையான ஈஸ் அலவன்ஸ் இதுல நமக்கு கிடைச்சிடும். அதனால நம்ம எப்பவுமே மெஷர்மெண்ட் எடுக்கும் போது என்ன ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்கிறீங்களோ அது 1/2 அப்படியே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் சீம் அலவன்ஸ் சேர்த்தக்கூடாது, இந்த பக்கமும் சீம் அலவன்ஸ் சேர்த்தக்கூடாது. இந்த இடையில வர போர்ஷன் மட்டும்தான் உங்களுடைய ஆம்ஹோலினுடைய 1/2 நமக்கு வரணும். கழுத்தினுடைய அகலம் நீங்க 3 வச்சீங்க அப்படின்னா இங்க 3.25 வச்சுக்கோங்க. அது உங்க விருப்பம் தான். என்ன நெக் வேணாலும் நீங்க இதுக்குள்ள போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு க்ளோஸ் நெக் வேணும் அப்படின்னா இந்த அகலத்தை வந்து நீங்க இன்னும் அதிகப்படுத்தணும். அதுக்கப்புறம் இதை வந்து க்ளோஸா மார்க் பண்ணணும். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து பார் ரவுண்டு வேணும் அப்படின்னா இந்த ஆம்ஹோல் ரவுண்டை மட்டும் கர்வ் கொடுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் யூ ஷேப் வேணும் அப்படின்னா இதையே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த யூ ஷேப் கொடுத்துருங்க. நல்லாவே க்ளோஸா தான் வேணும் அப்படின்னா இப்படி கொடுத்துருங்க. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுண்ட் ஷேப் வந்து நீங்க போட்டுக்கலாம். இதுல என்ன ரவுண்டு வேணுமோ அந்த ரவுண்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார் ரவுண்டு வரும், இது கொஞ்சம் வைட் ரவுண்டா வரும், இது க்ளோஸ் ரவுண்டா வரும். எப்படி வேணும்னாலும் இந்த போர்ஷன் வச்சு இந்த எட்ஜ் வச்சு நீங்க இந்த எட்ஜை மட்டும் வச்சீங்க அப்படின்னா பார் ரவுண்டு வரும். இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி வச்சீங்க அப்படின்னா இன்னொரு ரவுண்ட் ஷேப் வரும். நல்லா இப்படி திருப்ப திருப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸாவே வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் போட்டீங்கன்னாவே நல்லா க்ளோஸ் ரவுண்டா வரும். இதை வச்சு நீங்க இந்த கார்னர்ல என்ன ஷேப் வேணுமோ அதை வந்து நீங்க போட்டுக்கலாம். இப்போ கழுத்தினுடைய உயரம், அகலம், ஆம்ஹோல் இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. மேக்சிமம் இதுல வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இதுல நான் மார்க் பண்ணது எது புரியல, என்ன டவுட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பேக் கிளியர் ஆச்சு அப்படின்னா தான் அடுத்தது வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டவுட் கண்டினியூ ஆகாம இருக்கும். அதனால இப்ப நான் போட்டிருக்க இதுல வந்து மேக்சிமம் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவா சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இதுல எது புரியலையோ அதை வந்து நீங்க கேட்டுக்கலாம். மேம் சொல்லுங்க. டெய்ஸி பேசுறேன் மேம். சொல்லுங்க மேம். இந்த கழுத்து அகலம் சொன்னீங்களா மேம்? கழுத்து 3 இன்ச் வைக்கணும்னு. அப்ப வந்து எனக்கு 3 இன்ச் வேணும்னா நான் 2.25 வச்சு வெட்டணுமாங்க மேம்? ஆமாங்க. ஏன்னா 1/4 இன்ச் தையல் அளவு போயிடும். ஓகே. அந்த கீழே இருக்கிற இது கழுத்து அந்த ஷேப் வந்து அது வந்து 3.25 அப்படி வைக்கணும் இல்லைங்களா மேம்? பிராடா வேணும்னா 2.25 அப்படின்னா இங்க 3 வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் நீங்க வச்சா போதும். அது வைக்கணுங்கிறது கட்டாயம் இல்ல. சப்போஸ் நீங்க போடும்போது எனக்கு அது கொஞ்சம் குறுகலா தெரியுது அப்படின்னா மட்டும் நீங்க வச்சா போதும். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே மேம். சொல்லுங்க. இப்ப நெக்கு வந்து நம்ம இறக்க அந்த சைட்ல அந்த ஆம்ஹோல் அந்த சொன்னீங்கல்ல மேம், சைட்ல ஒரு கொஞ்சம் துணி வந்து லூஸ் வருது. அது எதனால மேம்? அக்கல் பகுதியில. இல்ல நீங்க பழைய கன்ஃபியூஷன் இதுல கொண்டு வராதீங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஏன்னா அது படி நான் இப்ப சொல்லி தரவே இல்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஷோல்டர் இது எல்லாமே வேற அப்படின்னு. அதனால இந்த மாதிரி நீங்க போட்டுட்டு இதுல டவுட் வந்தா, ஏன்னா இதுல வந்து மேக்சிமம் அந்த ப்ராப்ளம் வராது. அதனால நீங்க வந்து மத்தபடி இந்த டேப் கிராஸ் பண்றது இந்த மெத்தட்ல வராது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 இன்ச் ஷோல்டர் வச்சு 3.5 இன்ச் நெக் வைடு வச்சு அந்த மாதிரி வரையும். அது டோட்டலாவே உங்களுக்கு வேற கால்குலேஷன்ல இருந்து அது வேற மாதிரி வரும். சரிங்களா? நீங்க அதனால அதை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ நான் இதுல சொல்லி இருக்கிற விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த மெத்தடுக்கு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.
ஓகே சொல்லுங்க. செஸ்ட் வந்து செஸ்ட் அளவுல 8ஆ பிரிச்சுட்டு அதுல 1 இன்ச் நீங்க சேர்த்துனீங்கன்னா ஷோல்டர் அளவுங்கிறது இது ஒரு மெத்தடா சொன்னீங்க. அதுதான் நான் வேண்டானே சொல்லிட்டேங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் கத்துக்கும் போது இன்னொன்னு போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட் வந்து இருந்துட்டே இருக்கும். நீங்க கம்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துக்குமே. இது இப்படி இருக்கு, அப்ப இது இப்படி வருது அப்படின்ற கம்பேரிசன்லயே போயிடும். நீங்க வந்து இப்ப இந்த ஸ்டார்டிங்லயே நான் சொன்னேன், ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணீங்கன்னா இது இப்படியே பண்ணுங்க. சப்போஸ் எனக்கு அந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு இது வேண்டாம், எனக்கு பழையபடி தான் கரெக்டா இருக்கு அப்படின்னாங்கன்னா நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால இது பெஸ்ட் அது தப்புன்னு நான் சொல்ல வரல, ரெண்டுமே நம்ம பண்றதுதான். இப்போ ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது இதை போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பிளவுஸோடைய பினிஷிங் என்ன வருது அப்படிங்கறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதுல கொண்டு வந்து அந்த ஷோல்டர் கால்குலேஷன் வச்சீங்க அப்படின்னா டோட்டலாவே எல்லா மெஷர்மெண்ட்டுமே சேஞ்ச் ஆகும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வந்து அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம போயிடும். அப்ப நான் சொல்லி இருக்கிறது அந்த ஷோல்டர் கால்குலேஷன்ல இருந்து ஆம்போல்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருக்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே இந்த மாதிரி நம்ம கட் பண்றதுக்காக தான். சரிங்களா மேடம்? இப்ப நம்ம மார்க்கிங் பண்ணிருக்கிற அளவு எப்படின்னு கேட்டீங்கன்னா செஸ்ட் வந்து இப்ப நம்ம எடுத்திருக்கிறதுல இருந்து எப்படிங்க மேடம் ஷோல்டர் இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணிருங்க மேடம். ஷோல்டர் அளவு எப்படி வந்திருக்கு இப்ப நம்ம மார்க்கிங் நீங்க பண்ணன அளவுக்கு? நீங்க உங்களுடைய ஷோல்டர் அளவுக்கு நீங்க என்ன நெக் டெப்த்துக்கு என்ன ஷோல்டர் வந்து நீங்க மைனஸ் பண்ணிருக்கீங்களோ அது 1/2 ஷோல்டர் வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப வந்து நம்ம வந்து ஷோல்டர் அளவை எடுத்துக்கிறோம். அதுல என்னுடைய நெக் லென்த் எவ்வளவு இருக்கோ அதை மைனஸ் பண்ணிட்டு அதுல வர அளவை நம்ம ஷோல்டர் 1/2 அதாவது நான் சொல்லி இருக்க ஃபார்முலால இருக்க மெஷர்மெண்ட்டை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? நீங்க எடுத்துக்கிற ஷோல்டர்ல நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், இவ்வளவு நெக் வந்துச்சுன்னா இவ்வளவு மைனஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதை வந்து நீங்க மைனஸ் பண்ணிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் ஸ்டெப்பா நான் சொல்றது வந்து ஒரு கட்டிங் போடும்போது இதுல எந்த டவுட்ஸ் வராம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் முன்னாடியே அந்த மெஷர்மெண்ட் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதனால நீங்க அப்ளை பண்ணும்போது இதை தவிர வேற எந்த செக்ஷனுமே நான் எடுக்கல. நான் எடுத்தது ஃபுல்லாவுமே ஒரு பிளவுஸுக்கானதுதான். அதுல என்ன ஸ்டெப்பா வருதோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மேடம், தேங்க் யூ. இப்போ 4 வரல 4ல இருந்து தான் நம்ம மைனஸ் பண்ணோம். 4 வரல we need not minus, just by 2 வச்சா போதுமா? 4க்கு வந்து 1 இன்ச், மத்ததுக்கெல்லாம் by 2 வச்சா போதும். அதான் 4க்கு குறைச்சலா இருந்தா by 2 போதும். 2 இன்ச் அந்த 1/2 ஷோல்டர் வச்சீங்கன்னா போதும். ஓகே, தேங்க் யூ மேம். ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. இந்த ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்குல்ல மேம், அது வந்து நம்ம நெக் வித்துக்கு ஒரு செஸ்ட் பை ரவுண்ட் பை 12 இருக்குல்ல மேம், அது வந்து இப்ப நம்மளுக்கு நெக் வித் வேணும் அப்படின்னா நம்ம அதை கால்குலேட் பண்ணிப்போம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் சைடா வரும் அப்படின்னா பிளஸ் 0.75 ஆட் பண்ணிக்கணும். மேம் நான் கலை பேசிட்டு இருக்கேன். இது டாட்டுக்கு வந்து சொன்னீங்கல்ல மேம், பேக் டாட் வந்து செஸ்ட்டும் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு. மிடில் செஸ்ட் யூஸ் பண்ணுமா இல்ல அப்பர் செஸ்ட் யூஸ் பண்ணுமா? பேக்ல உங்களுக்கு ரெடியா எனக்கு 2.5 இன்ச் வேணும் கழுத்தினுடைய அகலம் அப்படின்னா கழுத்தினுடைய டோட்டல் இது பாத்தீங்கன்னா 5 இன்ச். ஃபோல்டிங்ல தான் 2.5 வரும் இல்லைங்களா? ஓபன் பண்ணும்போது கழுத்தினுடைய அகலம் பாத்தீங்கன்னா 5 இன்ச் வரும். முழு ஷோல்டரும் 16. ஓகேங்க. அதுல 10 அங்குலம் நெக் வச்சோம்னு சொன்னா 3 அங்குலம் கழிக்க வேணும். ஆமா. அப்ப அதுல 13.5 வருது. அது 2ஆல பிரிக்கல 6.25 வருது. அப்படின்னு சொல்லிக்கல 3.25 ஷோல்டரும் 3 நெக்கும் வைக்கலாம். என்ன மேடம்? மேம் இப்ப 1.5 இன்ச் ஷோல்டர் வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல மேம்? ஆமாங்க. இப்ப இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி போடுறாங்க, பட் பேக்ல ரொம்ப ரொம்ப டீப்பா போடுறாங்களே மேம், அதுவும் இதே கால்குலேஷன் தானுங்களா இல்ல அதுவும் வேற ஒரு? இதுல வந்து நம்ம எங்கெங்க நாச்சஸ் போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாட்டுக்கு